ஹாய் மக்களே, நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம தம்பி சூனாப்பானா நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க வீடியோவில். நம்ம அவனோட வீட்டுக்கு போய் அந்த தோட்டத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணி போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்க்காட்டினா பார்த்துருங்க. தம்பி எப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையில் வந்து நம்ம வேல் யூனிவர்சிட்டி தானே, வேல்டெக் வேல்டெக் காலேஜ் பக்கத்தில் கொஞ்சம் ஒரு 2 தெரு தள்ளி பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக கடை வச்சுருக்காப்புல. பார்பிக்யூ லீஸுக்கு எடுத்திருக்கான். இப்போ இது இல்லை, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா லீஸுக்கு எடுத்து சைனீஸ் ஐட்டம், பிரியாணி, அப்புறம் பார்பிக்யூ நைட்டு, சவர்மா எல்லாமே பார்த்திங்கன்னா இருக்குது. நம்ம தம்பி கடையில் தான் எல்லாத்தையுமே ஃபுட்டை சாப்பிட்டு ரிவ்யூ பண்ணுறதுக்கு வந்திருக்கோம். இன்வைட் பண்ணியிருந்தாப்புல. நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த காலேஜில் இருந்தெல்லாம் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம தம்பி கடைக்கு வந்து ஆதரவு கொடுங்க மறக்காமல். அப்படியே இந்த ரோட்டில் போகிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி கடைக்கு ஆதரவு கொடுங்க. லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வச்சுருக்கேன், சரியா? வாங்க உள்ளே போயிட்டு. ஆனால் உண்மையாக தான்ப்பா சொல்லுவேன், சாப்பிட்டு நல்லா உண்மையாக தான் சொல்லுவேன். ப்ரானில் என்னெல்லாம் இருக்குது? இதில் எல்லாம் இருக்கும். பிளாக் பெப்பர் ப்ரான் போகுமா? சில்லி ப்ரானோட பிளாக் பெப்பர் ப்ரான் போட்டுருக்கேன். மக்களே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாப்பாடு எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணியாச்சு. நம்ம தம்பி சூனாப்பானா கூட உட்காந்து தான் டேஸ்ட் பார்க்க போகிறோம். அவங்க முன்னாடி உண்மையை சொல்லிடுவோம், நல்லா இருக்கா இல்லையா என்ன இதுன்னு. உண்மையை தான் சொல்லுவோம். தம்பி கரணெல்லாம் கிடையாது, நீதிடா, நேர்மைடா, நாயண்டா. ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிக்கன் கோலாபுரி தானே, சிக்கன் கோலாபுரி அதான். ஆமாம், எனக்கு இது பார்த்தோன்னே வாய் வருது. முட்டை பொடி மஸ்து தானே, கீமா. முட்டை கீமா நல்லாயிருக்கும். சிக்கன் கோலாபுரி டேஸ்ட் பார்ப்போம். நீ எடுத்து வைல. சைனீஸ் ஸ்டைல் இதில் நல்லாயிருக்கும் மக்களே. கறி சாஃப்டாக இருக்கா? கறி சாஃப்டாக இருக்கான்னு பார்த்தேன். வாங்கினதம்பா, எனக்கு ஒன்றும் இல்லைப்பா, நீயும் பார்த்துக்கோ என்ன சொன்ன. சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக. நீ சொல்லு, சாப்பிட்டியில் முட்டை போட்டு மிஸ் எப்படி இருக்குது உன் கடையில் உள்ளது? இல்லை, நல்லா தான் இருக்கா? நல்லா இருக்குது அப்படி சொல்லாமல் நல்லா தான் இருக்குங்கிறானே. அவனே டவுட்டாக சொல்கிறான். நம்ம சாப்பிட்டு போவோம். கீமா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க மக்களே. அது வாயில் வச்சோடனே அந்த ஃப்ளேவரு தூக்குது. நம்ம ஒரு டைம் இந்த தாபாவில் சாப்பிட்டு வந்துடுமா, நல்லா இருந்துச்சா? அதுமாரி மஸ்ட்டு ட்ரை. அதை பார்த்து தான் எக்கியமாக வந்து ஆர்டர் போட்டோம். அது நல்லா இருந்துச்சு. அவனை ரொம்ப நூடுல்ஸ், ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் நூடுல்ஸ். அருமையான ஒரு நீ என்ன சிரிக்க ஏதாவது போட்டு சாப்பிடல. இது என்னது பஞ்சாபி சிக்கன் மக்களே? இது பார்த்திங்கன்னா பஞ்சாபி சிக்கன், அப்புறம் வந்து பெப்பர் ஃப்ரை ப்ரானு, இது வந்து ஹனி சிக்கன், அடுத்து வந்து இது வந்து நூடுல்ஸு, இது செஸ்வான் ஃப்ரைட் ரைஸு, முட்டை கீமா தானே, அது வந்து ஹரியாலி டிக்கா, அடுத்து வந்து நானில் வந்து இது கார்லிக்கு பிளேன் நான், அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா பட்டர் நான். இது எல்லாமே பார்த்திங்கன்னா பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேன். இது எல்லாத்தையும் டேஸ்ட் பார்க்க போகிறோம். இந்த இது மட்டும் வைக்கல, இதையும் வச்சுக்கிறேன் இருக்கேன். பஞ்சாபியா? ஆமாம், பஞ்சாபி சிக்கன் டேஸ்ட் பார்ப்போம். இது ரெண்டுக்குமே ஃப்ளேவர் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். ரெண்டில் வந்து பஞ்சாபி சிக்கன் வந்து எனக்கு பிடிக்கும். ஆனால் உரப்பு அந்த அளவுக்குலாம் இல்லை, கரெக்டாக சட்டலாக இருக்குது. உரப்பாக சிக்கன் இருக்கணும்னா அது என்ன சிக்கன்? ஆந்திரா சிக்கனா? பஞ்சாபி சிக்கன் ஸ்பைஸாக கேட்டால் இன்னும் ஸ்பைஸாக கேட்டால் ஸ்பைஸியாக முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரான் வந்து பார்க்கவே அழகாக இருக்குது. ஒவ்வொன்றுமே ஃப்ளேவர் வந்து டிஃப்ரெண்ட்டாக. ஆனால் சைனீஸ்னால் ஒரு சில இதில் வந்து ஒரே அந்த சாஸ் ஃப்ளேவரே கொடுக்கும்.
அப்படி இல்லை, எல்லாமே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்து பெப்பர் அந்த இதெல்லாம் இன்னும் அந்த டேஸ்ட்டை தூக்கி விடுது. ப்ரான் வந்து வெளியே மேக்ஸிமம் சாப்பிட மாட்டேன், ஸ்மெல் வரும். ஆனால் இதில் வந்து அந்த ப்ரானோட ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது ஒரு வாசம் வரும் பார்த்தீங்களா, அந்த இதாக இருக்குது. கவுச்சா அந்த மாதிரி ஸ்மெல்லாம் இல்லை, பிடிக்காது அது இருந்தால். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரைஸ், செஸ்வான் ரைஸ். செஸ்வான் ரைஸ் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கலாம். அந்த சாஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. செஸ்வான் சாஸு இன்னும் கொஞ்சம் தூக்கலாக இருந்துச்சுன்னு வைங்களேன், அந்த ஒரு ஜூஸி அது லைட்டாக வந்துருமா, சூப்பராக இருக்கும். நூடுல்ஸ் அடுத்து வந்து நம்ம நூடுல்ஸ் ட்ரை பண்ணுறோம். ஆனால் ரைஸு சாப்பிட்டு முடிச்சக்கப்புறமா இப்போ ஒரு அப்போ தருது. அப்போ தெரில சாப்பிடும்போது, இப்போ வந்து சாப்பிட்டு முடிச்சக்கப்புறமா வாய் வந்து உரப்பாக இருக்குது. பக்கத்தில் உட்காந்து கம்ம சிரிச்சிட்டு இருக்காங்க. இது வந்து நூடுல்ஸ் வந்து நார்மல் சிக்கன் நூடுல்ஸ். நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் நூடுல்ஸு ஆர்டர் போட்டு இந்த பையன் ஆனால் நூடுல்ஸ் நல்லா இருக்குது தெரியுதா, நம்ம ஆர்டர் போடுறதுலாம் இது. அதனால தான் நூடுல்ஸ் எதுங்காமல நூடுல்ஸ் ட்ரை பண்ணுங்கள். உனக்கு செஸ்வான் வந்து நாங்கள் நார்மல் தான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க, நார்மல் நல்லா இருக்கணும். செஸ்வான் உரப்பை வேணும்னு உரப்பை கேட்டோம், இது உரப்பை வேணும்னு செஸ்வான் கேட்டோம். மக்களே ஸ்ப்ரிங் ரோல் கரெக்டாக டேஸாக நட்டு பீஸாக தூக்கணும். பீஸா தூக்கலாம். சரிப்பா வச்சிடவா, வச்சிரு. கடிச்சிட்டு வச்சிட்றேன். மக்களே அடுத்து வந்து ஸ்ப்ரிங் ரோல். ஸ்ப்ரிங் ரோல் இப்படி தான் இருக்கும் போலண்ணே, சேஃப்டி முன்னே எடுத்துரும். நானே இப்போ தான் பார்க்குறேன். நீ எப்போதும் உன் கடையில் பார்க்குறியா? அப்போ நீ எடுத்து டேஸ்ட் பாரு. ஒரு வாரம் தான் ஆகுதுண்ணே, கடை இது பண்ணி 4 மாதம் ஆகுதான். ஆனால் தம்பி எடுத்து பார்த்தீங்கன்னா லீஸுக்கு எடுத்து 1 வாரம் தான் ஆகுது. வேறு லெவல். ஸ்ப்ரிங் ரோல் வந்து மஸ்ட் ட்ரை. ஸ்ப்ரிங் ரோலு, அப்புறம் பார்த்தீங்கன்னா எக் கீமா, பஞ்சாபி சிக்கனு, சிக்கன் கீமாவும் இருக்கா. அடுத்து வந்து நூடுல்ஸு, இதெல்லாம் மஸ்ட் ட்ரை. ஹனி சிக்கன் சாப்பிட்டு சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் மக்கள். வாயில் வச்சோடனே இது வந்து அந்த ஸ்வீட்னஸோட அந்த சாஃப்டாக பைட் ஆனால் தான் சிக்கனே ஃப்ளேவரு தூக்கலாக இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி அந்த டாக்டர் மகனில் பார்த்துருப்பீங்க, பீஃப் வந்து இது வரை சாப்பிட்ருப்போம். அது சாஃப்டாக இருந்தோன்னே அது இன்னொரு ஃப்ளேவர் கொடுத்த மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா. ஏன் சிக்கன் சாஃப்டாக இருக்கணும், கரெக்டான பதத்தில் குக்காக இருந்துன்னு வைங்களேன், சிக்கன் சாஃப்டாக இருக்கும். ஓவர் குக் ஆகிடுச்சுன்னா ரஃப் ஆகிடும். மக்களே அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளெயின் பிரியாணி வாங்கியிருக்கோம். பிரியாணி டேஸ்ட் பார்ப்போம். இந்தா நீங்கள் வச்ச பிரியாணி நீங்கள் டேஸ்ட் பாரு. பிரியாணி பார்க்கப்போவே இந்த சக்கையை எல்லாமே ஜூஸியாக இருக்குது. பிரியாணி வந்து சென்னை ஸ்டைலில் இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம நார்மலான பிரியாணி. ஆனால் எங்களுக்கு வந்து எங்கள் ஊர் ஸ்டைல் பிரியாணி தான், சீரக சம்பா அரிசி. பிரியாணி எவ்வளோ இங்கே? 130. பரவாயில்லையா, இவ்வளோ குவான்டிட்டி வந்துடும். பிரியாணி 130 ரூபாய்க்கு. இது பார்த்திங்கன்னா இது பீஸோடையா? பீஸோட பரவாயில்ல. அதுக்கப்புறம் சாயங்காலம் வந்து என்னெல்லாம் வச்சுருக்கேன்? சவர்மா, பெப்பர் பார்பிக்யூ. இங்கே எது நல்லா ஓடும்? பெப்பர் பார்பிக்யூ தான். பக்கத்தில் காலேஜ் இருந்தோன்னே பசங்களாம் வராங்க. நிறைய ஃபேமிலி நைட் 10 மணிக்கு 10 தான் வருவாங்க. ஃபேமிலியாக வந்தோம், எல்லோரும் சாப்பிட்டு போகிறாங்க. ஓ சூப்பர் சூப்பர். இந்த காலேஜில் படிச்சுட்டு இருக்கவங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் இங்கே வந்துடுங்க. ஓகே மக்களே, ஈவினிங் பார்த்தீங்கன்னா தந்திரி, பார்பிக்யூ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி ஆயிடுது. ஆமாம், பெப்பர் பார்பிக்யூ எல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்காங்க. சவர்மாவும் வச்சுருக்கான். சவர்மா எப்போ இருந்து ஆரம்பிக்கும்? 4-4:30 இது பெப்பர் பார்பிக்யூ, எதுவும் 4:30 மணிலேருந்து.
2 கிலோ தான் இப்போ 8 மணி 8 முடியும் கடை கடை சிம்பிளாக 2 கிலோ போட்டு அதை வச்சே முடிச்சாரு. ஓகே ரைட். சரி மக்களே, லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வைக்க வந்துருங்க. மக்களே இது யாருன்னு தெரியுதா? நம்ம அதே வீட்டில் சூனாப்பனோட தம்பி தான் இப்போ பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் சொல்ல போகிறான். கரெக்டான லொக்கேஷன் இது எங்கே இருக்குது? வந்து நம்ம வெல்டெக் காலேஜ்லேருந்து ஒரு 300 மீட்டர்ஸ் தள்ளி இருக்கோம். 300 மீட்டருக்குள்ளேயே லைட்டாக 300 மீட்டர் நம்ம வெல்டெக் ஜங்ஷன்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக டுவர்ட்ஸ் அவுட்டர் ரிங் ரோடு போகிற வழியில் அந்த வழியிலே இருக்குது. அந்த சரி மக்களே, வழியிலே நான் உங்களுக்கு கரெக்ட் லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்து வைக்க. மறக்காம இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வேல்ஸ் டெக் காலேஜிலலாம் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஒன்ஸ் இங்கே சவர்மா நேசமணி விளாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பார்த்தீங்கன்னா சவர்மா இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஜூஸ் கடையும் தம்பி வந்து போட போகிறான். அதுக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜூஸு அப்புறம் டீ வேறு என்னெல்லாம் இருக்குது கடையில்? வேறு பர்கர் இருக்குது, சாண்ட்விச் பர்கர், இருக்குது, சாண்ட்விச், அதுக்கப்புறம் ரோல் ஐட்டம்ஸ் இருக்குது, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, இது எல்லாம் பக்கத்து கடையிலே இருக்குது. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணிடுங்க. ஓகேயா? சரி மக்களே, டாடா பாய் பாய். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, டாடா பாய்.